ஹலோ மை டியர் சில்ட்ரன், இப்போ நம்ம ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். அதாவது இப்போ நம்ம அட்மிஷன் ஆஃப் அ பார்ட்னர் பார்க்குறோம். அதில் ஒரு பார்ட்னரை அட்மிட் பண்ணும்போது சில அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணணும்னு பார்த்தோம். ஃபஸ்ட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் என்ன? அக்யூமுலேட்டட் ப்ராஃபிட் இல்லை ரிசர்வ் இருந்தால் பார்ட்னர்ஸுக்கு ஓல்டு ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோவில் பிரித்து கொடுக்கணும்னு பார்த்தோம். அடுத்த அட்ஜஸ்ட்மெண்ட் ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட், அதாவது ரீவேல்யூவேஷன் ஆஃப் அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் பார்க்கணும். இந்த ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட் அப்படிங்கிறது என்னன்னா, இப்போ அசட்ஸையும் லைபிலிட்டிஸையும் ரீவேல்யூ பண்ணணும். ஒரு பார்ட்னரை அட்மிட் பண்ணும் பொழுது அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸை ரீவேல்யூ பண்ணணும். ஏன் அப்படின்னா, நம்மளோட பிசினஸ் அக்கௌண்டன்சி இஸ் பேஸ்ட் ஆன் சர்டன் அசம்ஷன்ஸ் கான்செப்ட். அதில் ஒரு கான்செப்ட் காஸ்ட் கான்செப்ட் அல்லது ஹிஸ்டாரிக்கல் காஸ்ட் கான்செப்ட். அந்த கான்செப்ட் படி ஒரு அசட்டை 1 lakhக்கு வாங்கியிருக்கோம், ஒரு லேண்ட் வாங்கியிருக்கோம் அப்படின்னா இந்த 1 lakhல தான் நம்ம என்ட்ரி பண்ணுவோம், ரெக்கார்ட் பண்ணி வச்சிருப்போம். ஆனால் இந்த லேண்டோடைய மார்க்கெட் வேல்யூ ஒரு 1 year கழிச்சோ இல்லை 2 years கழிச்சோ மேபி அதிகமாக இருக்கலாம். ஆனால் நம்ம புக்கில் 1 lakhன்னு தான் எழுதியிருப்போம். இப்போ என்ன செய்யணும்? ஒரு பார்ட்னரை அட்மிஷன் பண்ண போறோம்னா எல்லா அசட்ஸ் லைபிலிட்டிஸ் நம்ம கிட்ட இருக்கிறது எல்லாத்தையும் ரீவேல்யூ பண்ணணும். இந்த ரீவேல்யூ பண்ணதுனால வர்ற ப்ராஃபிட்டோ லாஸோ அது யாருக்கு சேர்ந்தது அப்படின்னா, ஓல்டு பார்ட்னர்ஸ் ஏ பி இருக்காங்கன்னா ஏக்கும் பிக்கும் உள்ள ப்ராஃபிட்டோ லாஸோ அதை அவங்களுக்கு ஷேர் பண்ணி கொடுக்கணும். இதுல நியூ பார்ட்னருக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது, அதனால அவரை விட்டுறணும். சரி, இப்ப ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இந்த ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட்ங்கிறது நாமினல் அக்கௌண்ட். நாமினல் அக்கௌண்ட்டுக்கு உங்களுக்கு ரூல்ஸ் தெரியும். என்ன ரூல்? டெபிட் த எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாசஸ், கிரெடிட் த இன்கம் அண்ட் கெயின். ஸோ இந்த பக்கம் ஏதாவது ப்ராஃபிட்டா இருந்தா கிரெடிட் சைடும், லாஸா இருந்தால் டெபிட் சைடும் என்ட்ரி பண்ண போறோம். சரி, இப்போ எப்படி நம்ம ப்ராஃபிட் லாஸ்ன்னு சொல்றதுன்னா, இப்போ ஒரு வேல்யூ ஆஃப் அசட்டோடைய வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுதுன்னு வச்சுப்போம். இப்போ நம்ம புக் வேல்யூ 1 lakh இருக்கு, ஆனா அதோடைய கரண்ட் வேல்யூ மார்க்கெட் வேல்யூ 2 lakhs இருக்குன்னு வச்சுப்போம். நம்மளோட புக் வேல்யூ 1 lakh தான் ஒரு அசட்டோடைய வேல்யூ, ஆனா அதோட கரண்ட் வேல்யூ மார்க்கெட் வேல்யூ 2 lakh இருக்கு. அப்ப அசட்டோடைய வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா அது ப்ராஃபிட். ஸோ கிரெடிட் சைடே எழுதணும். புரிஞ்சிருச்சா? இது அசட்டோடைய வேல்யூ கூட ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுது, அப்போ அது ப்ராஃபிட். ஒரு அசட்டோட வேல்யூ குறையுது அப்படின்னா அது லாஸ்னா டெபிட் சைடு எழுதணும், ப்ராஃபிட்னா கிரெடிட் சைடு எழுதணும். புரிஞ்சிருச்சா? ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட்ங்கிறது அசட்ஸ் லைபிலிட்டிஸ் எல்லாம் இப்போ கரண்ட் வேல்யூ என்னன்னு ரீவேல்யூ பண்றது. புக் வேல்யூ வேற மாதிரி இருக்கலாம், இப்போ அதோட கரண்ட் வேல்யூ மேபி கூட இருக்கலாம் இல்ல குறைச்சி இருக்கலாம். அப்ப நம்ம இப்போ கரண்ட் வேல்யூ என்னன்னு டிட்டர்மைன் பண்றதா ரீவேல்யூவேஷன் அப்படின்னு சொல்றது. டிட்டர்மினேஷன் ஆஃப் கரண்ட் வேல்யூ ஆஃப் அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் தான் ரீவேல்யூவேஷன். இப்போ நம்ம ஒரு அசட்டோட வேல்யூ நம்ம புக் வேல்யூ 1 lakh, ஆனா அதோட கரண்ட் வேல்யூ 2 lakhs இருக்குன்னா அசட்டோடைய வேல்யூ இன்க்ரீஸ் ஆகி இருக்கு. ஸோ ப்ராஃபிட். இதே மாதிரி இப்போ லயபிலிட்டிஸ் எடுத்துக்கலாம். ஏதாவது ஒரு லயபிலிட்டி, அந்த லயபிலிட்டியோடைய வேல்யூ குறையுது அப்படின்னா, லயபிலிட்டினா என்ன? நம்ம அடுத்தவங்களுக்கு பே பண்ண வேண்டியது. அந்த பே பண்ண வேண்டிய லயபிலிட்டி குறைஞ்சு போச்சு அப்படின்னா அது ப்ராஃபிட். ஒரு லயபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா லாஸ். சரியா? லயபிலிட்டி அடுத்தவங்களுக்கு பே பண்ண வேண்டிய லயபிலிட்டி கூட ஆயிடுச்சுன்னா லாஸ். சரி, ஏதாவது ஒரு அன்ரெக்கார்டட் அசட் இருக்கு அப்படின்னா, அன்ரெக்கார்டட் அப்படின்னா இது வரைக்கும் நம்ம அந்த அசட்டை ரெக்கார்ட் பண்ணல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏயும் பியும் பிசினஸ் நடத்துறாங்க, அவங்களுக்கு ஒரு கம்ப்யூட்டர் தேவையா இருக்கு. அப்போ பி அவரோட வீட்ல இருந்து ஏதாவது ஒரு கம்ப்யூட்டர் எடுத்துட்டு வந்திருக்கலாம். அதோட வேல்யூவை பிசினஸ் அசட்னு இது வரைக்கும் என்ட்ரி பண்ணவே இல்லை. இப்போ புதுசா ஒரு பார்ட்னர் சிஏ அட்மிட் பண்ணும் பொழுது இந்த மாதிரி ஏதாவது அன்ரெக்கார்டட் அசட் இருந்தா அதை ரெக்கார்ட் பண்ணணும். அப்போ ஒரு அசட்டை நம்ம இப்போ ஒரு அக்கௌண்ட்ல கொண்டு வர்றோம்னா அது ப்ராஃபிட், ஏன்னா அது அசட். அப்போ ஒரு அன்ரெக்கார்டட் அசட்டை புக்ல கொண்டு வந்தா அது ப்ராஃபிட்.
இதே மாதிரி ஏதாவது அன்ரெக்கார்டட் லைபிலிட்டி இருக்கு. அன்ரெக்கார்டட் லைபிலிட்டி இருக்குது அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிளா பியோட ஒய்ஃப் வந்து ஏதாவது லோன் கொடுத்துருக்காங்க, இந்த பார்ட்னர்ஷிப் ஃபர்முக்கு லோன் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுப்போம். அது பியோட ஒய்ஃப் கொடுத்தாலும் அது லயபிலிட்டி தான். ஸோ இந்த லயபிலிட்டி இது வரைக்கும் அவங்க அக்கௌண்ட்ல எழுதாம இருக்காங்க. இப்போ சிஏ அட்மிட் பண்ண போறாங்கன்னா இந்த லயபிலிட்டியை அக்கௌண்ட்ல ரெக்கார்ட் பண்ணணும். அப்போ இது லயபிலிட்டிங்கிறதுனால இது என்னதுன்னா லாஸ். அன்ரெக்கார்டட் அசர்ட்டா இருந்தால் ப்ராஃபிட், அன்ரெக்கார்டட் லயபிலிட்டியா இருந்தால் லாஸ். இந்த மாதிரி நம்ம ப்ராஃபிட்டா லாஸான்னு கண்டுபிடிச்சு ப்ராஃபிட்டா இருந்தா கிரெடிட் சைட், லாஸா இருந்தா டெபிட் சைட் எழுதணும். புரிஞ்சுதா? ரிவாலுவேஷன் அக்கௌண்ட், நாமினல் அக்கௌண்ட். ஸோ ஆஸ் பர் த ரூல் நம்ம டெபிட் த எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாசஸ், கிரெடிட் த இன்கம் அண்ட் கெயின். அதனால கெயின் ப்ராஃபிட்டா இருந்தா கிரெடிட் சைட், லாஸா இருந்தா டெபிட் சைட் எழுதுறோம். இந்த ரீவேல்யூவேஷன் அப்படிங்கிறது இப்போ அசட்ஸோடைய லைபிலிட்டிஸோடைய கரண்ட் வேல்யூ என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கிறது தான் ரீவேல்யூவேஷன். அசட்டோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ப்ராஃபிட், அசட் குறைஞ்சதுன்னா லாஸ். லயபிலிட்டி நம்ம அடுத்தவங்களுக்கு பே பண்ண வேண்டியது, அது குறைஞ்சா ப்ராஃபிட், இன்க்ரீஸ் ஆனா லாஸ். அன்ரெக்கார்டட் லைபிலிட்டியை ரெக்கார்ட்ல கொண்டு வந்தா லாஸ், அன்ரெக்கார்டட் அசர்ட்டை கொண்டு வந்தா ப்ராஃபிட். இந்த மாதிரி எழுதி கடைசியில டோட்டல் பண்ணணும். டோட்டல் பண்ணி என்ன, அதாவது நம்ம பேலன்ஸ் பண்ணணும். பேலன்ஸ் பண்ணும் பொழுது டெபிட் சைட்ல வந்தா அது ப்ராஃபிட் ஆன் ரீவேல்யூவேஷன். நம்ம கிராஸ் ப்ராஃபிட், நெட் ப்ராஃபிட்லாம் எங்க வரும்? டெபிட் சைட்ல. நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் போடும்பொழுது என்ன பண்ணுவோம்? எக்ஸ்பென்சஸ் இங்கே, இன்கம் இங்கே எழுதுவோம், பேலன்ஸ் பண்ணுவோம். இந்த பக்கம் பேலன்சிங் ஃபிகர் வந்ததுன்னா நெட் ப்ராஃபிட்னு எழுதுவோம். அதே மாதிரி பேலன்சிங் ஃபிகர் இந்த டெபிட் சைடில் வந்ததுன்னா அது ப்ராஃபிட் ஆன் ரீவேல்யூவேஷன். கிரெடிட் சைடில் பேலன்சிங் ஃபிகர் வந்தா அது லாஸ் ஆன் ரீவேல்யூவேஷன். சரி, இந்த ப்ராஃபிட்டோ லாஸோ இதை என்ன பண்ணணும் அப்படின்னா ஓல்டு பார்ட்னர்ஸ்க்கு ஓல்டு ரேஷியோவில் பிரித்து கொடுத்துடணும். ஓல்டு பார்ட்னர்ஸ் யாரு? ஏயும் பியும் பிரிச்சுக்கணும் ஓல்டு ரேஷியோல. இதுல சிக்கு எந்த விதமான ஷேரும் கிடையாது. ஏன்னா சி அட்மிட் ஆகிறதுக்கு முன்னாடி என்ன ப்ராஃபிட்டோ லாஸோ அது யார் ஏத்துக்கணும் அப்படின்னா ஏயும் பியும் தான். ப்ராஃபிட்டா இருந்தாலும் ஏத்துக்கணும், லாஸா இருந்தாலும் அவங்க தான் பேர் பண்ணணும். சி இப்பதான் அட்மிட் பண்ண போறோம், ஸோ அவருக்கு எந்த ஷேரும் கிடையாது. ஸோ ப்ராஃபிட் ஆன் ரீவேல்யூவேஷன் வந்தாலும் ஏக்கும் பிக்கும் பிரித்து கொடுத்துடணும். லாஸ் ஆன் ரீவேல்யூவேஷன் வந்தாலும் ஏயும் பியும் ஓல்டு பார்ட்னர்ஸ் ஓல்டு ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோவில் பிரிச்சுக்கிறணும். இதுதான் ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட்னு சொல்றது. புரிஞ்சிருச்சா? இது உங்களுக்கு அட்மிஷன்லையும் வரும், நெக்ஸ்ட் சாப்டர் ரிட்டையர்மெண்ட்லையும் வரும். ஸோ நல்லா பார்த்துக்கோ.